ஒரு விடயத்தை நான் இதுல குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் ஒரு கையெழுத்து பிரதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முடிவு செய்த நாங்கள் அதுக்கு குறைந்தபட்சம் 3 லட்சமாவது கையெழுத்து பிரதிகள் பெறுவோம் என்று நாங்கள் நினைச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னால் இது ஒரு தமிழர்களுடைய வரலாறாக பதியப்பட வேண்டும். அதாவது இத்தனை கையெழுத்து பிரதிகள் தமிழர்களுக்கான சர்வதேச நீதி கோரி வழங்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இணையவழி ரீதியாக change.org என்ற ஒரு இணைய வழியினூடாக நாங்கள் இந்த செம்மணி புதைகுழிக்கான நீதி தேடிய ஒரு கையெழுத்து இணையத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெட்டிஷன் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அதில் புலம்பெயர் தமிழர்கள் கையெழுத்திடவில்லை. அந்த கையெழுத்து இணையத்திலே நாங்கள் இப்ப வரைக்கும் ஆக்டிவா தான் வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் அதில் பணம் செலுத்த வேண்டாம். பணம் செலுத்தினால் அந்த change.org என்று அந்த அமெரிக்க இணையதளத்துக்கு தான் அந்த பணம் சேரும். ஆகையால் முடிந்தளவு ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் அனைவருமே உங்களால் முடிந்தால் அந்த change.org என்ற இணையதளத்தில் உங்களுடைய கையெழுத்துக்களை மாத்திரம் இடுங்கள். நீங்கள் அதற்கு பணம் செலுத்த வேண்டாம். அந்த இணையம் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த இணையத்தை ஆக்டிவில் வைத்திருப்பதற்காகத்தான் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு வரலாறாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் தேடும் பொழுது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு.